இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் இறுதி நாளாகிய இன்று ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிறோம். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி வந்திருப்பதன் நோக்கம் நன்றி கூற என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. நாம் நன்றி கூறவும், நமது கடந்த வருட நிகழ்வுகளை எல்லாம் திருப்பி பார்த்து நாம் செய்த பாவங்களுக்கு மன வருந்தவும், கடந்த வருடம் முழுவதும் காத்த இறைவனுக்கு நன்றி கூறவும், வருகின்ற வருடத்தில் இறைவன் நம்மை காத்தருள வேண்டும் என ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் இந்த 1 மணி நேரம் நம் ஆண்டவரோடு செலவிடுவோம். முதலில் தூய ஆவி பாடல், பின்பு நற்கருணை ஜெபமாலை மற்றும் புகழ் மாலை, பிறகு புத்தாண்டு பாடலுடன் நிறைவு செய்வோம். வாருங்கள், ஆண்டவரை ஆராதிப்போம். தூய ஆவியிடம் மன்றாடுவோம். தூய ஆவியாரே, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது பேரொளியின் அருட்சுடரை எம்மீது அனுப்பிடுவீர். எளியோரின் தந்தையே, வந்தருளுவீர். நன்கொடை வள்ளலே, வந்தருளுவீர். இதய ஒளியே, வந்தருளுவீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மை தருபவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதல் ஆனவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை நம்புவோரின் இதயத்தின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருளாற்றல் இல்லாமல் மனிதரில் எதுவும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுட்டதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறிப்போனதை ஆண்டு அருளுவீர். இறைவா, உம்மை நம்பும் அனைவருக்கும் உமது 7 கொடைகளையும் வழங்கிடுவீர், புண்ணிய பலன்களையும் வழங்கிடுவீர். மீட்பை அளித்து அழிவில்லா இன்பமும் அருள்வீரே. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தண்ணீரை திராட்சை மாற்றியதை தியானித்து நாம் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டுவோம். நாம் அறிந்தும் அறியாமலும் பலவிதமான பாவங்களை யாரும் நம்மை கவனிப்பதில்லை என்ற நோக்கத்தோடு செய்திருப்போம். செய்த பாவங்களையெல்லாம் நினைவு கூர்ந்து மனம் வருந்தி இறைவனிடத்தில் மனதார அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டின் இறுதியில் நம்மை இறைவன் இன்று அவர் முன்பாக கூட்டி சேர்த்திருக்கிறார். காரணம், நாம் அவருக்கு உரிமை சொத்து. அவர் மீது நாமும் நம்மீது அவரும் உரிமை கொண்டவர்கள். நாம் அவருக்கு உரியவர்கள். அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார், நம் பாவங்களை மன்னிப்பார். வருகின்ற வருடத்தில் அவர் நம்மை காப்பார், வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இன்று அவர் முன்பாக நாம் வந்திருக்கிறோம். எனவே நமது குற்றங்குறைகளை இறைவனிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டுவோம். முடிந்தவர்கள் அருள் தந்தை அணுகி
பாவ அறிக்கை செய்து ஒப்புரவு அருள் சாதனம் பெற்றுக்கொண்டு புதிய ஆண்டினை துவங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். இறைவன் நம்மை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த முதலாம் மறைபொருளை தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. பழுகியதை தியானித்து கடந்த வருடத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளையும் எண்ணி பார்த்து நன்றி கூறுவோம். கடந்த வருடம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல காத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். எத்தனையோ நேரங்களில் இறைவன் நமக்கு செய்த எண்ணிலடங்கா உதவிகளுக்காக கோடான கோடி நன்றிகளை இறைவனுக்கு செலுத்துவோம். வரவிருக்கும் புதிய ஆண்டில் இன்னும் அதிகமாய் இறைவனை அன்பு செய்யவும், நேசிக்கவும், இறைவன் வழியில் நடக்கவும், நம்மை வழிநடத்தவும் உள்ள இறைவனின் அன்பிற்காக நன்றி செலுத்தி இந்த இரண்டாம் மறைபொருளை தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.
இயேசுவின் கடைசி ராவுணவை தியானித்து ஆண்டவரை வாழ்த்தி புகழ்வோம். இயேசு அளவில்லாத அன்புக்குரியவர், அனைத்திற்கும் மேலாக நம்மை முழுமனதோடு அன்பு செய்கிறவர். நம்மை அன்பு செய்யும் இறைவனை புகழ்வோம். இயேசு 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 என்று ஜெபித்து இந்த 3ஆம் மறைபொருளை தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. எம்மாவு சீடர்களுக்கு ஆண்டவர் காட்சி அளித்ததை தியானித்து இயேசுவின் வல்லமையுள்ள பிரசனம் நம்மில் இறங்க ஜெபிப்போம். கடந்த வருடத்தில் நம்மை விட்டு பிரிந்தவர்களுக்காகவும், திருமணத்திற்காக தயாரித்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும், நல்ல வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கும், குழந்தை வரத்திற்காக காத்திருக்கும் தம்பதியருக்காகவும், பெற்றோரை இழந்து தவிக்கும் பிள்ளைகளுக்காகவும், நோய் நொடிகளில் இருந்து விடுபட ஜெபிக்கும் நோயாளிகளுக்கும், தனிமையிலேயே துணையாளரை இழந்து தவிப்போருக்காகவும், பிள்ளைகளின் ஞானத்திற்கும், நிரந்தர வேலை வாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு ஆகவும் மன்றாடி அதிசயங்களை செய்கிறவர் நிச்சயமாக நம் வாழ்வில் அதிசயம் செய்வார் என்ற எண்ணத்தோடு இந்த 4ஆம் மறைபொருளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய
மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்களித்ததை தியானித்து புது வருடத்தில் இறைவனின் அருளும் ஆசீரும் நம்மில் நிறைவாக பெற ஜெபிப்போம். பிறக்கவிருக்கும் 2022ஆம் வருடம் முழுவதும் நமது நம்பிக்கையை இழக்கும் விதமாக, நமது நம்பிக்கையை சோதிப்பதற்காக உருவாகக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் கண்டு அஞ்சாது துணிவோடு அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய், ஆண்டவர் இயேசுவை இறுக பிடித்து கொண்டவர்களாய் தொடர்ந்து பயணித்து புதிய ஆண்டினை துவங்கிட இறையருளை வேண்டி இந்த 5ஆம் மறைபொருளை தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே.
என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச என்னை ஏற்றவா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. நான் தடுமாறும் நிலை பாருமே. நான் தடுமாறும் நிலை பாருமே. நற்கருணை புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம்ம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. பரலோகத்தில் நின்று எழுந்தருளி வந்த ஜீவியமுள்ள அப்பமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. கிருபை நிறைந்த இரட்சகராய் மறைந்திருக்கிற தேவனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. முக்தி பேறு பெற்றோர்களுக்கான தானிய ராஜனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. கன்னியரை விளைவிக்கிற முந்திரிகை பழத்தின் இரசமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ராஜாக்களுக்கு இன்பமான பூரித்தியும் செழுமையுமான அப்பமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இடைவிடாத பூசை பலியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த பூசித காணிக்கையே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. மாசில்லாத செம்மறி புருவையே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. மிகவும் பரிசுத்தமான திவ்ய விருந்தே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சம்மனசுக்குழுவுடைய போசனமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. மறைந்திருக்கிற மன்னா என்கிற ஓதனமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வேஸ்வரனுடைய அற்புதங்களின் நினைவு பூட்டுதலே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சுபாவத்துக்கு மேலான திவ்ய அப்பமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. மாம்சமாய் அவதரித்த தெய்வீகமான வார்த்தையே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்களிடத்தில் வாசமாயிருக்கிற தேவசுதனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த பலியான பரம கர்த்தாவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆசீர்வாதத்தின் பாத்திரமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. விசுவாசத்தின் பரம தேவ ரகசியமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பூசிக்கத்தக்க மேலான தேவ திரவிய அனுமானமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சகல பூஜைகளிலும் மேன்மையும் பரிசுத்தவுமான திவ்ய பலியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் பாவ நிவாரணமும் பரிகாரமுமான பூஜையே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களை போக்குறதுக்கும் விளக்குகிறதுக்கும் உரிய பரம சஞ்சீவியான அமிழ்தமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சகல அற்புதங்களிலும் ஆச்சரியமான அற்புதமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. கர்த்தருடைய திருப்பாடுகளையும் கடின மரணத்தையும் ஞாபகப்படுத்துகிற பலியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சகல பரிபூர்ண வரப்பிரசாதங்களையும் பார்க்க மேலான வரப்பிரசாதமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வேஸ்வரன் மனுமக்கள் பேருள்ள அத்தியந்த சிநேகத்தின் அத்தாட்சியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தேவ உதாரத்தின் பெருக்கமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. அளவற்ற புனிதத்தனமும் அத்தியந்த மகிமையுள்ள தேவ ரகசியமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய ஜீவியத்தை பெறுவிக்கிற பரம சஞ்சீவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தேவ பக்தி அச்ச நடுக்கத்துக்குரியதும்
உயிர் தருகிறதுமாகிய தேவதிரவிய அனுமானமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தேவ வார்த்தையின் அளவில்லாத வல்லமையால் மாம்சமாக பண்ணப்பட்ட திரு அப்பமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இரத்தம் சிந்தாத பலியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. விருந்தாடியும் ஞான போசனமுமாகிய கர்த்தாவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சம்மனசுக்கள் வணக்கத்துடனே பரிமாறுகிற மதுரமான திவ்ய விருந்தே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. நிறைந்த கிருபை நேசத்தின் தேவதிரவிய அனுமானமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தேவ சிநேக பந்தனமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பலியிடுகிற பரமகுருவும் பலியிடப்பட்ட வஸ்துவுமான இரட்சகரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வானந்த உருணியும் உம்மை சுகிக்கிறவர்களுக்கு மனோ வாக்கு கெடாத இன்பமுமாகிய ஞான மதுரமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆத்துமாக்களுக்கு திடனான திவ்ய போஜனமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வேஸ்வருண்டே சமாதானத்தில் மறிக்கிறவர்கள் பரசுதிக்கேறும் பிரயாணத்துக்குரிய திவ்ய அப்பமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய பேரின்ப மகிமைக்கு அடையாளமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தயாபரராயிருந்து எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. தயாபரராயிருந்து எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. தேவருடைய திரு சரீரத்தையும் திரு இரத்தத்தையும் அபாத்திரமாய் உட்கொள்கிற துரோகத்திலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. சரீர ஆசாபாச துரிச்சையிலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. கண்களுடைய துரிச்சையிலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. நடக்கையின் ஆங்காரத்திலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. சகல பாவ சமயத்திலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. பாஸ்கு என்கிற உன்னத பலிபூசையை உம்முடைய சீடர்களோடு நிறைவேற்ற தேவரீர் கொண்டிருக்கிற அந்த ஆசையை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீர் உம்முடைய சீடர்களின் கால்களை கழுவின அத்தியந்த தாழ்ச்சியை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீர் இந்த பரம தேவதிரவிய அனுமானத்தை ஸ்தாபிக்கிற விலைமதியாத திரு இரத்தத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது பரிசுத்த திரு சரீரத்திலே பதிந்த 5 திரு காயங்களை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. பாவிகளாயிருக்கிற நாங்கள் தேவரீரை மன்றாடுகிறோம், எங்கள் மன்றாட்டை கேட்டலும் சுவாமி. அடியோர்களிடத்தில் இந்த ஆச்சரியமான தேவதிரவிய அனுமானத்தின் பேரிலுள்ள விசுவாச பக்தி வணக்கம் மேன்மேலும் பெருகவும் முற்றமுடிய திடனாயிருக்கவும் செய்தரல வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நல்ல பாவ சங்கீதத்தின் மூலமாக அடிக்கடி தேவ நற்கொன்னை வாங்குவதற்கு அடியோரை தக்கவர்களாக்க வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. எங்களிடத்தில் நின்று சகல அக்கியானம், பதிதத்தனம், பாவ துரோகம், இருதய குருட்டாட்டத்தை நீக்கி எங்களை ரட்சித்தரல வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. இந்த ஆராதனைக்குரிய தேவதிரவி அனுமானத்தின் விலைமதியாத திவ்ய பலன்களை எங்களுக்கு தந்தரல வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. எங்கள் மரண சமயத்திலே மறு லோக பிரயாணத்துக்குரிய இந்த திவ்ய அப்பத்தை கொண்டு அடியோரை பலப்படுத்தி தேற்றவும் ரட்சிக்கவும் கிருபை செய்தரல வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. தன்னில் சகல இன்பமுள்ள திவ்ய அப்பத்தை பரலோகத்தில் நின்று அடியோர்களுக்கு தந்தருளினீரே சுவாமி. ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, ஆச்சரியத்துக்குரிய தேவ ரகசியமாகிய தேவ நற்கருணையில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைப்பூட்டுதல் எப்பொழுதும் எங்களிடத்தில் நிலைத்திருக்க திருவுளமானீரே. தேவரீர் எங்களை இரட்சித்த தயாள கனிகளை அடியோர்கள் என்றென்றும் சுகித்து அனுபவிக்கத்தக்கதாக உம்முடைய திரு சரீரமும் திரு இரத்தமும் அடங்கிய இந்த தேவதிரவிய அனுமானத்தை அனந்த பக்தியோடே வணங்க அனுகிரகம் செய்தரல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.
மலர்ந்தது புத்தாண்டு. இறைவன் நமக்கு இங்கு அருளும் இனிய இந்த புத்தாண்டு. வாழ்வில் வளங்கள் பெற்று நாளும் மகிழ்ந்து வாழ இறைவன் நமக்கு தரும் புத்தாண்டு. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பழமையை மறந்து புதுமையை நினைக்க இறைவன் நமக்கு தரும் புத்தாண்டு. பகைமையை களைந்து உறவுகள் தொடர இறைவன் நமக்கு தரும் புத்தாண்டு. பழமையை மறந்து புதுமையை நினைக்க இறைவன் நமக்கு தரும் புத்தாண்டு. பகைமையை களைந்து உறவுகள் தொடர இறைவன் நமக்கு தரும் புத்தாண்டு. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு 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 புத்தாண்டு. பிறந்தது புத்தாண்டு, இங்கு மலர்ந்தது புத்தாண்டு. வறுமையை விரட்டி செழுமையில் வாழ இறைவன் நமக்கு தரும் புத்தாண்டு. வெறுமையை களைந்து தனிமையை நீக்க இறைவன் நமக்கு தரும் புத்தாண்டு. வறுமையை விரட்டி செழுமையில் வாழ இறைவன் நமக்கு தரும் புத்தாண்டு. வெறுமையை களைந்து தனிமையை நீக்க இறைவன் நமக்கு தரும் புத்தாண்டு. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு 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 புத்தாண்டு. பிறந்தது புத்தாண்டு, இங்கு மலர்ந்தது புத்தாண்டு. இறைவன் நமக்கு இங்கு அருளும் இனிய இந்த புத்தாண்டு. வாழ்வில் வளங்கள் பெற்று நாளும் மகிழ்ந்து வாழ இறைவன் நமக்கு தரும் புத்தாண்டு. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.